உங்கள் வீட்டில் இட்லி தோசை ஊற்றுறதுக்கு ரெடியாக இட்லி மாவு இல்லையா? அப்போ இந்த தோசையை ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு 300 கிராம் ரவை எடுத்திருக்கேன். அதற்கு 1/2 லிட்டர் கெட்டியான புளிப்பு இல்லாத தயிர் ஊற்றிருக்கேன். 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு போட்டிருக்கேன். அதை ஒரு மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். பிறகு ஒரு வாணலியில் சிறிது எண்ணெய் விட்டு கடுகு ஜீரகம் போட்டு தாளிச்சிட்டு ஒரு கை வெங்காயத்தை நல்லா போட்டு அதில் வதக்கணும். பிறகு சீதாக நறுக்கின பச்சை மிளகாய், ஒரு கைப்பிடி கருவேப்பிலை, கொத்தமல்லி, கேரட் ஒரு கைப்பிடி போட்டு நல்லா வதக்கிக்கணும். அதில் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கணும். வதக்கின கலவையை அரைச்சி வச்சுருக்க மாவில் கொட்டி சிறிதளவு உப்பு, சிறிது சோடாப்பு போட்டு அடமாவை பதத்துக்கு கலக்கி எடுத்துக்கணும். பிறகு தாளிக்கிற கரண்டியில் சிறிதளவு எண்ணெய் விட்டு மாவு சிறிதளவு ஊற்றி குறைவான தீயில் நல்லா வேக விட்டு ஒரு ஸ்பூனை வச்சு திருப்பி எடுத்து போட்டு 2 புறம் சிவக்க வேக வச்சு எடுக்கணும். இதுக்கு காரசாரமான மிளகாய் சட்னி சூப்பராக இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.